இதை ஒரு படமாக தான் பார்க்கணும். நம்ம நம்மளுடைய மொழி போராட்ட வரலாற்று பேர் ஆவணம் இது இல்லை. அந்த மொழி போராட்ட உணர்வை எடுத்துக்கிட்டு அவங்க அதுக்குள்ள ஒரு திரைக்கதையை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ள காதல், ஒரு அண்ணன் தம்பி இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம மொழி போராட்டம் நடந்ததில்லை. அது அதுக்குள்ள அவங்க ஒரு கற்பனை கலந்து அவங்க எடுத்தோடனே சொல்லிடுறாங்க. அதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா, ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் அதனுடைய மொழி என்பது உயிர். அதுதான் முகம், முகவரி, அடையாளம். அதிலே வர்ற மாதிரி இந்தியாவினுடைய சிறப்பு என்பதுனா வேற்றுமையில் ஒற்றுமை தான். அது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஐக்கியம். அப்ப இது பல மொழிவழி தேசிய இனங்களை கொண்ட ஒரு ஒன்றியம். அதுல அவரவர் மொழி அவரவருக்கு முக்கியம். அதுல ஒரே ஒரு மொழியை கற்றாகணுங்கிற கட்டாயம்ங்கிறது அது யாராலும் ஏற்க முடியாதுங்கிறத அந்த உணர்வுல தான் நம்ம இந்த மண்ணில் நம்முடைய மொழி போராட்டம் வெடிச்சது. அதுதான் இந்த படம் பிரதிபலிக்குது. அது ஒட்டுமொத்த உணர்வு அதுதான். எனக்கு நிறைவு என்னன்னா, தமிழ் திரைப்படத்தில் தமிழ் வாழ்கன்னு ஒரு சத்தம் கேட்குது. அது வியக்கத்தக்கதாக இருக்குது. அது தம்பி சிவா கடைசியாக தமிழ் வாழ்கன்னு கையை உயர்த்தி இருக்கும்போது நானே கத்துற மாதிரி தான் இருந்தது. அது அப்புறம் எங்களுடைய மொழிப்பொறியியலுடைய படத்தை இறுதியாக போட்டது பார்க்கும்போது சரி, அதெல்லாம் காட்டுறதுக்கு இன்னைக்கு ஒரு பட திரையில் வருது அப்படின்னு. மொத்தமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனங்களுக்கும் அவரவர் மொழி முக்கியம். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். அதுதான் அது சொல்லுது. தேவைப்பட்டால் இப்போ நானே பல தடவை எடுத்து சொல்லியிருக்கேன். ஈழத்தில் நாங்கள் எங்கள் தாய் நிலத்தை இழந்துட்டு பல்வேறு நாடுகளுக்கு ஏதிலிகளாக போனோம். பிரான்ஸுக்கு போனோம். ஆனால் பிரெஞ்சு கற்றுக்கிட்டு நாங்கள் அகதியாக போகலை. அங்கே போய் கற்றுக்கிட்டோம். தமிழ்நாட்டில், கேரளாவில், ஆந்திராவில் எல்லா மாநிலங்களிலிருந்தும் நம்ம இராணுவத்தில் இருக்கோம். அங்கே ஹிந்தி போய் கற்றுக்கிற வேண்டியது இருக்குது. இப்போ குறிப்பாக எங்கள் ஊரில், எங்கள் சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் இருந்து நாங்கள் இராணுவத்துக்கு போகிறோம்னா அங்கே போய் கற்றுக்குறோம். அப்போ மொழி தேவைப்படுது, கற்றுக்குறோம்.